எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய நாளும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர் நிறைந்த வாரமாக நாட்களாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இன்றைய பலியில் மன்றாடுவரோடு இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இன்றைய நாளில் திருமதி வசந்தி நேரு தம்பதியினருடைய 36வது திருமண ஆண்டு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்துமாக வழி நடத்த வேண்டும் என்றும் எல்லா ஆசிரியர்களாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் ரொசாலியா ரெவான்சி ஹென்ரிக் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவருக்காகவும் இவருடைய வாழ்வுக்காகவும் நன்றி கூறுகின்ற அதேவேளை ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நன்றிப்படியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய நாளிலே திருமுழுக்கு பெற இருக்கின்ற குழந்தைக்காகவும் அவருடைய பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியில் தங்கபாக்கியம் மரியாம்பிள்ளை இவருடைய 2வது ஆண்டு நினைவு ஆசீர்வாதம் மரியாம்பிள்ளை இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கும் கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களிலும் அது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 திருவசனங்கள் 15 தொடக்கம் 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகின்றேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. பொதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கழட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இளவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள்.
மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதைச் செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இளவு கொண்டாடுவோரின் உணவையும் உண்ண மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலைகளில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே-அற்ற பிள்ளைகள். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் மூட்டினீர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் மூட்டினீர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. ஏலேரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபாடு என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர்.
பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் வழிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஜெருசலேமின் அழிவு குறித்து இறைவாக்கினர் தன்னுடைய செயலின் ஊடாக, வார்த்தையின் ஊடாக யாவே பேசுவதை நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எசேக்கியலினுடைய மனைவியின் மறைவு குறித்து அழாத, இறுதி சடங்குகள் செய்யாத எசேக்கியலின் செயலானது ஜெருசலேமின் அழிவினை குறிக்கின்றது. நற்செய்தியில் நிலை வாழ்வினை அடைய துடிக்கின்ற பணக்கார வாலிபன் அதற்கான செயற்பாடுகள் யாவையென இயேசுவிடமே அறிந்து துடிக்கின்ற அந்த பணக்கார வாலிபன் உலகத்தின் மாயைகளையும் ஆசைகளையும் அவனால் இழக்க முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை. ஆதலால் அவன் கவலையோடு திரும்பி செல்கின்றான் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அது வாழ்வினை ஏற்றுக்கொள்ள, தண்டனையிலிருந்து தப்ப வேண்டுமாயின் பாவ வழியினை நாங்கள் விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறே நிலை வாழ்வுக்கு உரிமையாளர்களாக வேண்டுமாயின் உலக போக்குகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அனைத்து கட்டளைகளையும் கடைப்பிடித்த அந்த இளைஞனால் ஆண்டவர் இறுதியாக சொல்லிய, உன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது நீ மகிழ்வடைவாய் என்றவர் சொல்லுகின்ற வேளையில் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம், சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் அல்லது எங்களுடைய வாழ்வில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? கடவுளுடைய வார்த்தைகளுக்கா, அல்லது அவர் தருகின்ற வழிகளுக்கா, அல்லது அதையும் தாண்டி இந்த உலகம் தருகின்ற அனைத்து சுகங்களுக்கும், சொந்தங்களுக்கும் அல்லது விருப்பங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து கடவுளை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றி விடுகின்றோமா, அல்லது எங்களுடைய வாழ்விலே ஏழைகளை நாங்கள் மறந்து விடுகின்றோமா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு அழைப்பு விடப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உன்னிடம் உள்ளதையெல்லாம் நீ விட்டுவிட்டு என்னை பின் செல், ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே இந்த இளைஞனை போல் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் குறிக்கோள் அல்லது எங்களுடைய வாழ்வுடைய நோக்கம் அநேகமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு சேர்த்து கொள்ள முடியுமோ, எங்களுக்காக மட்டும் சேர்த்து கொள்ள முடியுமோ என்பதிலேயே தங்கியிருக்கின்றது. மாறாக கடவுளை தேடுவதில் இருந்து நாங்கள் சற்று விலகி அல்லது தளர்வு போக்கை காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இதிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை எந்நாளும் நாங்கள் இறுக பற்றி கொள்ள, அவரையே பின்பற்ற வரம் வேண்டி தொடர்பாக இந்த பலியினூடாக மன்றாடுவோம். ஆமீன். வாழ்வை காணிக்கை தந்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பிள்ளைகளின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகுந்தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றமோ அவ்வாறே நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை, என்று நாங்கள் யார் யாருக்காக இந்த பள்ளியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பான விதத்திலே திருமண ஆட நினைவு கூறுகின்ற திருமதி வசந்தி நேரு தம்பதியினர் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரொஷாலியா, ரெவான்சி, ஹென்ரிக் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து எந்நாளும் காத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். நீதிபுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தங்க பாக்கியம் மரியாம் பிள்ளை மற்றும் ஆசீர்வாதம் மரியான் பிள்ளை எனும் அடியார்கள் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவர்களைப் போல இருக்க செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார், எமறைய மாவட்ட பாதுகாவலராம் புனித ஞாசியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கின்றார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை வருளாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் நம் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் நம் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். வான்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் நம் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.